கரண்ட் ஜெனரேஷன் பத்தி நம்ம ஸ்டார்டிங்லயே பேசணும்ல. கரண் ஜோஹர் பத்தி நம்ம எப்ப பேசணும்? கரண்ட் ஜெனரேஷன் அண்ணா. ஓகே. அதாவது 2K கிட்ஸ். அவங்க ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்காங்க. ஒரு காதல் இருக்கும். அதுக்கப்புறம் அது இருக்காது. சீக்கிரமா வந்து குயிக்கா மூவ் ஆன் ஆயிடுவாங்க. இல்லன்னா ஒருத்தங்க இருப்பாங்க. இன்னொருத்தங்களையும் கூடவே வச்சிருப்பாங்கல்ல. ஆமா. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரியலையே. நீங்க தான் சொசைட்டி தான் அப்படி அவங்கள பழக்கப்படுத்திட்டீங்க. அவங்க மேல தப்பு இல்ல. நாங்க இருக்கும்பொழுது இந்த மாரி நெட்டு, சோசியல் மீடியா இந்த மாரி பெருசா எதுவும் எங்களுக்கு கிடையாது. ஸோ, அதனால அத தாண்டி காதல பத்தியான ஒரு அபிப்பிராயமும் பெருசா யார்கிட்டயுமே இருக்காது. பட் எல்லாருக்குமே இப்ப நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ண புடிச்சதுன்னா சைக்கிள் எடுத்துட்டு அது பின்னாடியே போறது. இது மட்டும் தான் காதல். அவ்வளோதான் போவோம். பட் இப்பலாம் அப்படி இல்லல்ல. பெரிய ரெஃபரன்ஸ் இருக்கு. நமக்கு அவ்வளோ சோசியல் மீடியா இருக்கு, ஓடிடி இருக்கு, படங்கள் வருது. சின்ன பிள்ளையிலேயே போய்லாம் பார்க்குறாங்க எல்லாருமே. வீட்டுக்குள்ள டிவி, இன்டர்நெட் வந்ததுலேருந்து எல்லாருமே இப்போ மூவிஸ்லாம் பார்க்குறாங்க. அப்போ ஒரு சின்ன வயசு பிள்ளை, ஒரு 4 வயசு பிள்ளைலாம் அந்த படத்த பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட மைண்ட்ல வந்துட்டு நெறைய விஷயங்கள்லாம் உள்ள போகும். பட் நான் 4 வயசா இருக்கும்போது எனக்கு அந்த மாரி விஷயம்லாம் உள்ள போனதே இல்ல. 4 வயசா எனக்கு தெரிஞ்சது நான் விளையாடுவேன். ஸ்கூல் பிள்ளைங்களோட விளையாடுவேன். டியூஷன் அனுப்பிச்சாங்கன்னா டியூஷன் போய் படிப்பேன். திருப்பி வந்து சாப்பிடுவேன், தூங்கிருவேன். திருப்பி ஸ்கூலுக்கு போவேன். அவ்வளோதான். இதுதான் என்னோட ரொட்டீனா இருந்தது. பட் இப்ப அப்படிதான் இருக்கு. ஆனா நிலைமை ரொம்ப மாறி போச்சு. டீச்சர் கூப்பிட்டா நாங்க ஓடுவோம். இப்ப அவனுங்க டீச்சரே கூட்டிட்டு ஓடுறானுங்க. அந்த மாரி நியூஸ்லாம் வந்து நெறைய வருது.